திருக்குறள் மாநாடு பெரியார் நடத்தினா யார் நடத்தினாங்கன்னு கேட்கிறாரு. 1921 திருக்குறளை யார் உயிர்ப்பிச்சு கொண்டு வந்தது? தமிழறிஞர்கள். 1921ஆம் ஆண்டு பச்சையப்பன் கல்லூரியில் தமிழறிஞர்கள் கூடி மறைமலை தலைமையில் கூடி திருக்குறள் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டுன்னு படிக்கணும், திருக்குறள் எல்லாரும் படிக்கணும் என்று சொல்லி அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்து திருவள்ளுவர் ஆண்டு. திருவள்ளுவரை பரப்பியர்கள் அந்த தமிழ் அறிஞர்கள், தமிழ் உணர்வாளர்கள். ஒரே ஒரு மாநாடு போட்டார் 40களில் பெரியாரு. அதை அண்ணாவை காலி பண்றதுக்கு அவர் தமிழ் பேசுறாரு, இவர் தமிழ் பேசுறாங்கிறதுக்காக அத்தோட விட்டுட்டாரு. அதன் பிறகு தமிழ் காட்டுமிராண்டி பாஷை, தமிழை படிக்காது, இங்கிலீஷ படி. நான் பக்கம் எடுத்து காட்டுவேன், பக்கத்தோட பக்கம் சீர்திருத்தம் கொண்டு வந்தது யார்? யார்? பெரியார். தமிழ் காட்டுமிராண்டி பாஷை, தமிழ் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தது யார்? குருசாமி. குத்தூசி குருசாமி. பெரியாருக்கு பேர் அது குத்தூசி குருசாமி. விடுதலையில எழுத்து சீர்திருத்தம் குடியரசில் கொண்டு வந்தவர் குத்தூசி குருசாமி என்ற பட்டுக்கோட்டை தமிழன். அதெல்லாம் பெரியாருக்கு போயிடும். தமிழை எழுதாதே, தமிழை படிக்காதேன்னு சொல்லவர் 67 68 திமுக ஆட்சியில் தான் ரொம்ப துணிச்சலா சொன்னாரு. உன் வீட்டுல மனைவியிடம் தமிழ்ல பேசாத, உன் வேலைக்காரியிடம் தமிழ்ல பேசாத, இங்கிலீஷ்லயே பேச கற்றுக்கொள், தமிழ் சனியனை விட்டொழி, பொறுத்துக்கங்க என்ன அப்படின்னு சொல்லி ஆணைமுத்தையா தொகுப்புல பெரியார் சிந்தனைகள் இருக்கு. திருக்குறளை மலம் என்று சொன்னவர், தொல்காப்பியத்தை மலம் என்று சொன்னவர், சிலப்பதிகாரத்தை இழிவுபடுத்தியவர். மேஜிக்கல் ரியலிசம் இன்னைக்கு சொல்றோம், மாய யதார்த்தவாதம் சொல்லி. கண்ணகியின் மார்பிலே என்ன பாஸ்பரஸ் இருந்ததா என்று கேட்டவர் பெரியார். ஒவ்வொன்னையும் நான் பெரியார் பத்தி பேச வேண்டாம் நினைச்சேன், நீங்க சொல்றதுனால பேசுறேன். அந்த மாதிரி அடுத்தது சொல்றாரு பாருங்க. பெண் குழந்தைகளுக்கு புத்தகத்தை காட்டினார் நந்தலாலா. அங்க பீகார்ல பிறந்தா அப்படி பெண் குழந்தைகள் பிறந்தால் கொல்லக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடா இருந்தது. எந்த காலத்துல? ஒரு 50-60 வருஷம். அதுக்கு முன்னாடி கிடையாது. யாரால்?